சென்னை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 7 நாட்களா தூய்மை பணியை தனியார் மயமாக்குனதை கேன்சல் பண்ணணும், தங்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொம்மை முதல்வர் அவர்களோ இல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சரான KN நேரு அவர்களோ இல்ல இந்த பவுடரப்பா மேயர் பிரியா அவர்களோ அவங்கள சந்திச்சு பேசவும் இல்லை, அவங்க பிரச்சனை என்னன்னு கூட கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை. கொரோனா டைம்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப வெளியே வந்து போராடினது அவங்க, எல்லா கழிவுகளையும் சுத்தம் செஞ்சது அவங்க. இப்போ வரைக்கும் இந்த சென்னை மாநகரம் தூய்மையா இருக்குன்னா அவங்க தான் காரணம். உங்களுடைய மூத்திரம் சாக்கடை நீங்க போற குப்பையில இருந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கான். எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சொல்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். சாதாரண சுச்ச சம்பளத்துக்கு அவனோட உரிமையை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து மனசு வருது? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரப்ப என்ன சொன்னார்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் பணி நிரந்தரம் படுத்துவோம், இது மட்டும் கிடையாது, அரசு வேலையில் யாரெல்லாம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு, இதை பத்தி ஒரு பேச்சு எடுக்கல, ஒருத்தரையும் பணி நிரந்தரமும் செய்யல. இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்களோட உரிமை படிக்கப்படுது, தமிழர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த கான்ட்ராக்ட் நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு வெளிமாநில நிறுவனம், ஓகேவா, அந்த வெளிமாநில நிறுவனத்துக்காரன் என்ன பண்ணுவான், குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வடக்கன் வரான் அப்படிங்கிறதுக்காக வடக்கன் எல்லாம் வேலைக்கு எடுத்துட்டு சென்னையோட பூர்வீக குடியான சென்னைக்கே சொந்தக்காரங்களான இவங்களெல்லாம் என்ன பண்ணுவான், வேலையை விட்டு வரட்டிடுவான். இதுதான் நடக்க போகுது. இதுக்கு தான் நீங்க அஸ்திவாரம் போடுறீங்க, கரெக்டா? இதை கூட ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை கூட உங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு மாநகராட்சி எதுக்கு, சென்னைக்கு ஒரு மாநகராட்சி எதுக்கு, அதுக்கு ஒரு மேயர் எதுக்கு, அதுக்கு ஒரு கமிஷனர் எதுக்கு, அதுக்கு மேல ஒரு அமைச்சர் எதுக்கு, அதுக்கு மேல ஒரு பொம்மை முதல்வர் நீங்க எதுக்கு? அடுத்து இந்த மேயர் பிரியா அவங்க பத்திரிகையாளர் உங்களை கேள்வி கேட்டா சென்னைக்கான மேயர் யாரு, நீங்க தான் பதில் சொல்லணும். அதை விட்டு என்ன பண்றீங்க, சம்பந்தமே இல்லாத அறநிலைத்துறைக்கு தானே சேகர் பாபு அவர் மினிஸ்டர், அவரை கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு, பத்திரிகையாளர் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நீ எந்த பத்திரிக்கை, நீ எதுக்கு இங்க வந்து கேள்வி கேட்கிற, உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதே கேள்வியை பிரியா அவருங்க கிட்ட இப்படி கேட்டிருந்தா எப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச மாமன்னன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தா, மாமன்னன் படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா போயிட்டு இருக்கு, சமூக நீதி சமத்துவம் பேசியிருக்காரு, மயிறு பேசியிருக்காரு. படத்துல மட்டும் தான் பேசுவாரா, நிஜத்துல வந்து பார்க்க வேண்டியதானே? சென்னையில தானே இருக்காரு உங்க துணை முதல்வர், என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்து இந்த மக்களை சந்திச்சு பேச வேண்டியதானே, அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லையா? என்ன நீங்கெல்லாம் என்ன ஆட்சி பண்ணி என்ன ஆக போகுது, வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 6 மாசம் தான், அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் வீட்டுல போய் கிடக்க வேண்டியதான்.